ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணகிரி குக்கிங். இன்றைக்கி ஒரு 12 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ மட்டன் பிரியாணி செய்ய முன்னாடி எல்லா மசாலா முதல்ல நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் நான் செய்யும்போது ஒரு அளவாக சொல்லிட்டு வர முடியும். முதலே எல்லாம் ப்ரிப்பேர்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒலை வச்சுருக்கிறேன். ஸோ ஒலையை ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறேன்னா ஒலை சூடாகிடுச்சுன்னா கீழே நெருப்புலும் அது தம் போகிறது யூஸ் ஆகும். கறி கழுவி ஆயிடுச்சு, அரிசி இப்போ ஊற போட்டாச்சு. இப்போ பிரியாணிக்கு பாத்திரம் ஏற்றிடலாம். ஸோ பிரியாணிக்கு பாத்திரம் ஏற்றிட்டோம். இப்போ 12 கிலோவுக்கு பட்டை 10 கிராம், லவங்க 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம் போட்டுடலாம். ஸோ 3 கிலோ வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமாக செவந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி 800 கிராம், பூண்டு 1 கிலோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ உப்பு ஒரு 5 விரலில் அடங்குற மாதிரி ஃபுல்லாக ஒரு கை போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 100 கிராம் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு பின்னாடி இப்போ பண்ணோன்னே தக்காளி மசாலையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி நம்ம 12 கிலோவுக்கு 5 கிலோ தக்காளி போட்டுருக்கிறோம். ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, 4 எலுமிச்சப்பழம், அப்புறமா தயிர் 1 லிட்ரு, பச்சை மிளகா 1/4 கிலோ போட்டு நல்லா வதக்கிட்டு கறி நல்லா வெந்துட்டு முன்னாடி என்ன பண்ணணும், இப்போது நம்ம அரிசி ஊற போட்டோம் இல்லையா, அது ஒலை போட்டுக்கலாம். ஸோ ஒலையில் அங்கேருந்து எடுத்து கேஸ் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். ஸோ வச்சுட்டு இப்போ ஒலையில் ஆஃப் பாயில் அரிசி பண்ணி எடுத்து போட்டோன்னே இப்போ நான் அரிசிக்கு தண்ணி லைட்டாக கட்டிட்டு இப்போ மூடி போட்டு நல்லா நெருப்பெல்லாம் மேலே போட்டு நல்லா ஆவி வந்துட்டு முன்னாடி ஒரு 20 செகண்ட் கழிச்சிட்டு 20 நிமிஷம் கழித்து நம்ம தம் எடுத்துடலாம். ஸோ மேலே புதினா போட்டுருந்தேன். ஸோ அந்த புதினா தான் அந்த மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ லைட்டாக இப்போ உடச்சி பார்த்துக்கலாம் பிரியாணி. ஸோ 4 சைடும் உடச்சி பார்த்துக்கலாம். ஏன்னா அரிசி க்ளீனாக வெந்துக்கணும். ஸோ நம்மளுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள். அதே வரமா டாடா பை லேட்டர்.